நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி உள்ளத்து நாளத்திலிருந்து நம் ஜெபத்தில் காத்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். வார்த்தை சத்தியம் என்று சொல்லியிருக்கேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. இந்த சத்தியம் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் திட்டத்தில் ஒரு நடவடிக்கையிலும் இருக்க ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நாங்கள் பிடித்து கேட்கிறோம். அற்புதமாய் வழி நடத்தின கர்த்தர், இதுவரைக்கும் அதிசயமாய் எல்லாவற்றையும் செயல்படுத்தின கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் இன்றைக்கும் நாங்கள் காத்திருக்கிற வேளையில் ஜீவனுள்ள வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் கொண்டு போக ஆயத்தப்படுத்தட்டும். பலவீனங்கள், சோர்வுகள், வேதனை, வியாதி, போராட்டம் எது பிரச்சனையாக இருக்கோ கர்த்தாவே உம்முடைய கருத்தில் இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வீக விடுதலையை, சமாதான, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறதான ஒரு காரியத்தில் தேவன் நேற்றைய தினத்திலே கொடுத்த ஒரு வார்த்தை, அவருடைய வார்த்தையின் வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு வல்லமை, தேவ சித்தத்துக்கு நாம் ஓட வேண்டிய ஒரு காரியம். கடந்த வாரம் யூத் மீட்டில் ஒரு திட்டம் தேவன் கொடுத்தார். எழும்பி போகுவதற்கு நிற்க வேண்டிய அவசியமில்லை, நீ புறப்பட வேண்டிய அவசியம்தான் இருக்கிறது, நிற்க வேண்டிய அவசியமில்லை என்பதை, துரிதமாய் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது, நீங்கள் நின்று கொண்டு பார்க்க டைம் இல்லை, புறப்படு என்பதை கர்த்தர் சொன்னார். விசுவாசத்தில், வல்லமையில், அந்த ஆசீர்வாத பலத்தில் எழும்பி போக கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறதை குறித்து வேதம் சொல்ல வார்த்தைகளை நாம் தியானித்தோம். அதனுடைய ஒரு பகுதியாக கூட நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதனுடைய கண்டினியூஷன் இல்லை. ஆனால் அதே திட்டத்தோடு கூட கர்த்தர் பேசின ஒரு வார்த்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு விசுவாசத்தை துரிதப்படுத்துவதற்குரிய காரியம், விசுவாசத்தை துரிதப்படுத்த, ப்ராம்ப்ட்னஸ் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்வார். அது வேதத்தில் அந்த கிரீக் வேர்டு யூஸ் பண்ணப்பட்ட இடத்தை மாத்திரம் எடுத்து இன்றைக்கு உங்களோடு கூட பேசப்பட வேண்டிய ஒரு அவசியத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அதை தான் நாம் தியானிக்க ஆயத்தப்படுத்துகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வேதம் இப்படியே சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 17:5. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே 10ஆம் வசனத்தில், அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால், அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என. 2 பகுதி இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாம் எல்லா வார்த்தையும் தான் எடுக்க போகிறோம். ஆனால் குறிப்பாக இங்கே சொல்லப்படுகிற சில காரியத்தை நாம் அடையாளம் படுத்தி தேவன் நம்மோடு கூட பேச போகிறார் என்பதை உணர்ந்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் அதை தான் இன்றைக்கு இந்த இடத்துல காண்பிக்கிறார். 1 ராஜாக்கள் 17:5 முதல் இருக்கிற அந்த 10 வசனங்களே பார்க்கும் பொழுது ஒன்றொன்றிலும் ஒரு காரியம் முக்கியமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். கிளையாத்தின் குடிகளில் திஸ்பியன் ஆகிய ஏலியா. வேதம் சொல்லுகிறது, ஒரு திஸ்பியன் கிளையாத் குடிகளில் இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சமீனியன். அவனுடைய அப்பா பேர் என்னங்க? எலியாவோட அப்பா பேர் என்ன? எவ்வளோ நல்ல ஃப்ரூட்ஃபுல் சர்ச், அப்படி தானே? நம்ம சபை பாருங்க, எலியாவுடைய அப்பா பேரே தெரியாமல் இருக்கு. சொல்லுங்களேன், அவங்கள பார்க்காதீங்க, சொல்லுங்க. எலியாவுக்கு அப்பா இருந்தாரா? அதாச்சும் தெரியுமா? இருந்தார். அம்மா இருந்தாங்களா? இருந்தாங்க. 2 பேர் இல்லாமல் அவர் வந்திருக்க முடியாது. 1 நாளாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறதே. 1 நாளாகமும் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன பண்ணுவாங்க? வாசிங்க. அனனியா, ஏலாம், அந்தோதியா, இபிதியா, பெனியேல் என்பவர்கள். 27ஆம் வசனம். யரேஷியா, எலியா, சிக்ரி என்பவர்கள் எரோகாமின் குமாரர். யாருடைய குமாரர்? ஏரோகாமின்
குமாரராய் இருக்கிறார்கள். நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இந்த இடத்துல எரேஷியா, எலியா, சிக்ரி, ஏரோகாமின் குமார். அப்போ ஏரோகாமின் பிள்ளை பெஞ்சமீனியன். அதுதான் 1 நாளாகமத்தில் இருக்கக்கூடிய காரியம். எலியா யாருடைய பிள்ளை என்றால் யாருடைய பிள்ளை? ஏரோகாம், ஜெரோஹாம், ஆங்கிலத்தில் ஜெரோஹாம். ஏரோகாமின் புத்திரர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அந்த எலியாவை மாத்திரம் அந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் வேர் பிரிக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதான் காமிச்சாரு. யெகோவா தேவன்னே அவனுக்கு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா பாகால் தேவன் நீ சொல்ற, பேர் வைக்கும் போதே யெகோவா தேவன் தான். ஆமென். அவன் பேருக்காக வேலை செஞ்சுதான் ஆகணும். ஆமாவா இல்லையா? ஆமென். இப்போ புரியும் உங்களுக்கு ஏன் அவனுக்கு பேர் வச்சாங்க. அவன் தகப்பனுக்கு கர்த்தர் எப்படி ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். அவன் நினச்சிருப்பாரா இந்த ஊரையே தேவனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவான்னு. ஆனால் அந்த ஊர் தேவனையே மதிக்காம இருந்தபோது, பாகாலை வணங்கி கொண்டிருக்கும் போது, இவன் பேரே யெகோவா தான் தேவன் ஒரு பேரை வச்சு ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் அந்த தரிசனத்தை அவன் மேலே வச்சிருக்கிற முத்திரையை அன்னைக்கே வெளிப்படுத்துகிறார். அவன் நிச்சயமா யெகோவா தான் தேவன்கிறது காமிப்பான். ஆமென் சொல்லுகல. அவன் பேருக்கேற்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தார். அது சொல்லப்போனால் அவனுடைய தகப்பன் பெருசாக சொல்லப்பட்டவரே கிடையாது. ஏரோகாம்னு யார் சொன்னா? யாரும் சொல்லலை, யாருமே வெளிப்படுத்தவே இல்லை. ஆனால் அவனுடைய தகப்பன் அன்றைக்கு செய்த காரியம் யாரும் அட்ரஸ் பண்ணாமல் போனால் கூட அது திட்டம் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. ஆமேன். நமக்கு பேர் வைக்கும்போது பாருங்க, எல்லாரும் பேர் வைக்கும்போது, குழந்தை பேர் வைக்கும்போது, கல்யாணம் ஆனவுடனே பேர் தேட ஆரம்பிச்சிருவான். சில பேர் தேட ஆரம்பிச்சிருவோம். என்ன செய்யறாங்க? ஹீப்ரூவில், கிரீக்கில் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் போட்டு ஒரு டிசைன் பண்ணி எல்லாம் செயல்படுத்த பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய தரிசனமாக்கிய காரியம் இவர்கள் மேல் என்ன இருக்கு, அதற்குரிய வெளிப்பாடோடு ஒரு திட்டத்தோடு நான் அந்த பெயரை ஆயத்தப்படுத்துகிறேன்னு சொல்லி ஆயத்தப்படுத்த முடிகிறதா? ஒரு சில குடும்பம் தேவனுக்குள்ள இருக்கிற உண்மையுள்ளவர்கள், தேவனை முதலிடமாய் வைக்கிறவர்கள் நிச்சயம் செய்வார்கள். ஆமேன். மற்றவங்க எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் இந்த யெரோகாம் அப்படிப்பட்ட ஒரு யோசனையில் இருந்தாரோ இல்லையோ தெரியல. ஆனால் நல்ல கவனிங்க, அந்த எலியாவுக்கு அதை குறித்து தெரியுமோ தெரியாதோ, எலியாவை கர்த்தர் அவன் நாட்களிலேயே ஆயத்தப்படுது. எப்போ இது? கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 900 இயர்ஸ், 900 வருஷங்களுக்கு முன்பாக எலியாவினுடைய காலம். இப்போ தேவனுடைய ஆவியானவர் ஒரு திட்டத்தோடு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிவிக்கிறதற்கு ஒரு மகனை அந்த இடத்துல கொண்டு வந்து, எல்லாவற்றிலும் வித்தியாசம்தான். நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் இன்றைக்கு இந்த எலியாவை குறித்து நம்ம தெரியும்னா, அவன் எந்த அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் வளர்க்கப்பட்டான் என்பதை தெரிந்தா அவன் நின்ற பகுதி அவனை மேன்மைப்படுத்தி இருக்குது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமேன். ஒரு மனுஷன் நிற்கிற போது உள்ள மேன்மை எப்படி, அவனுடைய ஸ்டார்ட்ல இருந்து எப்படி இருந்திருக்காங்கிறத சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஏன்னா நமக்கு அது டோட்டலாக ஜீரோவாக இருக்கிறோம். சில நேரத்தில் நம்ம எலியாவை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் எலியாவினுடைய நாட்களிலே சில காரியங்களையும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு ஆராய்ச்சி சின்னதாக இருக்கு. அதை பார்த்தா தெரியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1:8 பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா நான் சொல்றதை டக்குன்னு வாசிக்கணும். 2 ராஜாக்கள் 1:8. அதற்கு அவர்கள், அவன் மயிர் ஊடையை தரித்து வார்க்கச்சை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பினாகி எலியதான் என்று சொல்லி, பாருங்க, அவனுடைய ட்ரெஸ்ஸே டிஃப்ரெண்ட் தான். ஆமேன். எல்லாத்தையும் அடையாளப்படுத்தணும்னா எல்லார் மாதிரியும் தான் இருந்தான். ஆனால் வேற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்ல முடியும். அவனுக்கு ஷர்ட்டு, அவனுடைய ட்ரெஸ்ஸு, அவருடைய தலை முடி கொண்டு டிஃப்ரெண்ட் தான். உடனே இன்னைக்கு நான் சலூன் போய் ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிச்சு வேற மாதிரி வந்துடாது. ஜீவன் என்னையை பார்க்குறான். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையில் எல்லாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லை? ஆனால் இது உலகத்தில் மொத்தமாக அந்த ஏரியாவில் இருக்கிற கிளியாத் மக்களுக்குள்ள வித்தியாசத்தை விட அவனுடைய ஸ்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆமேன். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பார்த்தா வாசிங்க சிஸ்டர் மறுபடியும். வார்க்கச்சை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான். மயிர் உடையை தரித்து
வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான். தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான். அதே 1 ராஜாக்கள் 18:46. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய இராணுவத்தில் இருக்கிற குதிரையை விட அவன் ஃபாஸ்ட் வாக்கர். ஆண்டவர் ஆவியில கொண்டு போனாருங்கிறது ஒரு பக்கம், ஆவியில நடத்தப்பட்டான் என்று சொல்லுகிறது ஒரு விதத்தில் இருந்தா கூட, அவனுடைய இயற்கையான சுபாவமே, அவனுடைய காரியமே, அவனுடைய நடை எல்லாத்த விட ஃபாஸ்டான நடை. ஆமேன். இதான் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நம்மளை எல்லாம் கம்பேரே பண்ண வேண்டாம். நான் யாரையும் கம்பேர் பண்ணல, தயவுசெய்து சொல்ல. நம்ம நடை 3-4 நாள் கழிச்சு போய் சேர்ற நடையாக இருக்கும் இந்த மெயின் ரோட்டுக்கு. ஆனால் அங்கே குதிரையை விட வேகமாக நடக்கிறவன் ஒருத்தர் இருந்தான் ஸ்டார்டிங்கில் இருந்தே. ஆமேன். அதனால தான் எலியாவுடைய ரதத்தை கம்பேர் பண்ணுறாங்க, ஆகாபினுடைய ரதத்தை கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா அதை விடவும் அவன் ஃபாஸ்ட். அது தேவனால் மட்டும்தான் அவனுக்கு இருக்கிறது அந்த பேலன். ஆனால் அந்த பேலன் இருந்தால் கூட சில பேர் குதிரையை விட வேகமாக ஓட முடியுமா, அது ஒரு பிரச்சனை இருக்கு. அவன் ரதத்தை விடவும் ஃபாஸ்ட்டாக இருக்கான். அப்போ நார்மல் வாக்கே அவனுக்கு ஃபாஸ்ட். அதனால தான் அவன் 40 நாள் நடந்தான்னு அவன் சாதாரண நடை இல்லாது. ஆமேன். 40 நாள் அவன் நடந்து எங்கே போனான்? மவுண்ட் கார்மலுக்கு போகணும்னு சொன்னான்னா, அந்த ஓரேப் மவுண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிற அந்த சூழ்நிலையில், அந்த ஓரேப் மலைக்கும் அவன் இருந்த இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 40 டேஸில் யாராலுமே கடக்க முடியாது. அப்படி இருக்கிறவன் கடக்கிறான். ஆனால் நடுவில் தூங்கிட்டும் வேற, கண்டினியூஸ் வாக்கே கிடையாது. திடீர்னு எந்திரிப்பார், பறப்பார். திடீர்னு படுத்து தூங்குவார், திடீர்னு எந்திரிப்பான், பறப்பார். அப்படின்னா 40 நாளில் போகிறான்னா அவனுடைய வாக்கே இருக்குது. ஸ்விஃப்ட் வாக்குன்னு சொல்லுவாங்க. வேகமாய் துரிதமாய் போகக்கூடிய காரியம். நான் எதுக்கு சொல்லுன்னா, அவனுடைய மேஜர் பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். அவனுடைய காரியங்களை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அடிப்படையான அவனுடைய குணாதிசயங்கள். அதுதான் வேதம் சொல்லுகிற 1 ராஜாக்கள் 19:8-17:3. சீக்கிரமா இதை வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 19. போஜனத்தில் அவர் சாப்பிட்ட சாப்பாடை பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சாப்பிட்டாரோ அந்த இடத்துல பெருசாக போடல. நம்ம மாதிரி சாம்பார், ரசம், தயிர், சைடு அதெல்லாம் வச்சாரோ வைக்கலையோ, அவர் சாப்பிட்ட ஆகாரத்தில் 40 நாள் போகிறான்னா, 40 நாள் போகணுன்னா அவனுடைய காரியம் எப்படின்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கொடுத்தாலே அவர் 40 டேஸ் போவார். ஃபுல்லாக போட்டால் எங்கே போவார் தெரியல. வேதம் சொல்லுகிறது, இவ்வளவுக்கு அதிகமாய் அவனுக்கு பலன் இருக்குது. கர்த்தர் காமிக்கிறார் 17:3. 1 ராஜாக்கள் 17:3. நீ விடுத்து விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்து ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. 17:3 முன்னாடியே 2 பாருங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் சரி, ஓகே. அது அந்த இடத்துல நேராக இருக்க கேரி தாண்ட இடத்துல ஒளிந்து கொண்டிருந்தான். ஒரு குகையில் ஒளிந்தான்ன்றது. ஏன்னா அவனுடைய எப்போ இருக்கும்போதும் கூட மவுண்ட் கார்மலில் இருக்கும் பொழுது, கர்மேல் பர்வதத்தில் இருக்கும் பொழுதும் எந்த இடத்துலையுமே அவன் நார்மலாக இருக்கக்கூடிய இடத்துல தங்கினதே கிடையாது. அவனுடைய லைஃப்பில் பாதி நாட்கள் குகையிலே தான் வாழ்ந்திருக்கும். குகையில் தான் அவன் இருந்ததாக கருதப்படுகிறது. இன்றைக்கும் இஸ்ரேலில் சொல்லப்படுகிறது. அவருடைய ஹிஸ்ட்ரி, வரலாறு முழுவதுமாகவே குகையில் தான் எலியா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு தனிப்பட்ட ஒரு காரியமாய் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே அடையாளம் காண்பிக்கப்படுகிற, ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் என்று சொல்வார். ஒரு பகுதியுமே அடையாளப்படுத்தப்படும். அந்த லெவலில் தான் கர்த்தர் அவனை உருவாக்கி இருக்கிறதை குறித்து பார்க்கிறார். ஏன்னா இதனாலேயே அவனுடைய தேவன் கொடுத்த வார்த்தையை சொல்லும் பொழுது உள்ள தீர்க்க தரிசனம் அவனை சீக்கிரமாய் தீர்க்கதரிசியாய் அடையாளப்படுத்திடுச்சு. சீக்கிரமாக அவனை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காகவே இருக்கக்கூடிய ஒருவனாய் அடையாளம், அவனுடைய உடை, அவனுடைய நடை, அவனுடைய எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை வேதம் இந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறது. எனக்கு அருமையான இதில் எல்லாத்தையும் பார்த்தா எதிலையுமே அவன் ஸ்லோவான ஆளாகவே கருதப்படவே இல்லை. நல்ல கவனி. படுத்து தூங்குனா, சோர்வாயிருந்தா, அவன் அப்படியே ஒரு இடத்துல இருந்தா, ஆண்டவர் தட்டுனாரு அப்படின்னா, அவனை தட்டுனா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவான்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆமேன். ஆனால் அதே நேரத்தில் அவனை உட்கார வேண்டிய சூழ்நிலை, அவன் சோர்வு.
போராட்டத்தில் ஒரு வேதனையில இருக்கக்கூடிய சூழ்நிலை அவராகவே இழுத்து கொண்டிருக்கிறது அல்லது இழுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலை. அதனாலதான் தெய்வ திட்டம் அவரோடு கூட அழைக்கப்பட்ட அழைப்புல வரும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவனை கொண்டு உபயோகப்படுத்தின பல காரியங்களை பார்க்கும் பொழுதே பல விதமான அற்புதங்களை கர்த்தர் அவனை கொண்டு செய்ய ஆரம்பித்தார். அதனாலதான் மோசே, ஆபிரகாம், மோசே, தாவீது இவர்களோடு கூட சொல்லுகிற வேளையில எலியா மிக முக்கியமான ஆளாக வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் கருதப்பட்டார், புதிய ஏற்பாட்டிலையும் கருதப்பட்டார். அதனாலதான் இயேசு அவர்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது எலியாவையும் ஒவ்வொரு காரியத்திலும் மேய்க்கிறதை குறித்து பார்க்கிறோம். அந்த மறுரூபமனையில கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துறதையும் பார்க்கிறோம். தேவனுக்கு அவ்வளவு மிக முக்கியமான காரியத்தை செயல்படுத்துகிற சூழ்நிலை பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். நல்லா கவனிச்சு பார்த்தா ஆகாபனுடைய ரதம் ஓடினுடைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணது பார்த்தா 17 மைல். 17 மைல் ஓடினது. 1 ராஜாக்கள் 18:46 நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது இஸ்ரவேலில் இருந்த இந்த ஆகாபனுடைய ரதம் அந்த இடத்துல இருந்து இந்த அவனுடைய இடத்துக்கு போகிறதுக்கு, அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு 17 மைல் கால்குலேஷன் சொல்லியிருக்குது. இந்த 17 மைல் அவன் ஃபாஸ்ட்டாக ஓடுறான். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க. 17 மைல்னா கிட்டத்தட்ட ஒரு 35-40 கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு வேகம் கர்த்தருடைய ஆவியானவர் ஒன் ஸ்ட்ரெச்சாக கொடுத்துருப்பாங்க. அதில் குதிரை அந்த 40 கிலோமீட்டரும் பிடிக்க முடியலன்னா வெக்கப்பட்டிருக்கணும். குதிரை தான். ஆமேன், ஆமேன். நல்லா சொல்லுங்க. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்விஃப்டாக வேகமாக ஒர்க் பண்ணக்கூடியவனை வைத்து தான் வசனமே சொல்லுகிறது இவனுடைய விசுவாசம் அதிவிரைவான விசுவாசம். ஆமேன். விரைவு, ப்ராம்ப்ட்னஸ்னா விரைவானது, வேகமானது, மிக துரிதமானது. ஒரு நொடி பொழுதுல, ஒரு செகண்ட்ல மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். அவங்ககிட்ட இருந்த விசுவாசம் ரொம்ப ஃபாஸ்ட். ஆனால் பிரேக் அடிச்சிச்சுன்னா அந்த சூழ்நிலைகள் என்ன மாறுதுன்னு தெரியறதில்லை. இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். நம்ம விசுவாசத்திலையும் ஃபாஸ்ட் ஆகல, நம்முடைய காரியங்களிலும் நம்ம என்ன செய்யறோம், சோர்ந்து போயிட்டோம்னா டோட்டலா எல்லாமே சோர்வா மாறி விடுகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் சில சூழ்நிலைகளை சிந்தித்து பார்க்க சொல்ல. அதுல தான் நம்ம இப்ப எடுத்திருக்கிற இந்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது 17 அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 17 5ஆம் வசனம், இந்த 3ல இருந்தே வாசிச்சுட்டு வாரீங்க. வாசிங்க சிஸ்டர். நீ விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டில் ஆண்டவர் ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறார். நீ இவ்விடத்தை விட்டு போ. உடனே அந்த குகையில நீ இருக்கிற இடத்துலயே இருந்துட்டு இருக்க முடியாது. நீ என்ன செய்ய, கீழ் திசை நோக்கி நீ போ. இப்ப நார்த்ல இருக்கான்னு வேதம் திட்டமா சொல்லுது. அப்ப நார்த் தான் கிலியாத். அங்கிருந்து நீ கீழ் திசையை நோக்கி யோர்தான் இருக்கு, அந்த இடத்துக்கு நீ என்ன செய்ய போங்கிறார். சொல்லு, வாசிங்க. ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க, அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அவரோட ஆண்டவருடைய ஸ்பெசிபிக்கான டைரக்ஷன் சொல்லுகிறார். உனக்கு எந்த மனுஷனை வச்சு நான் உன்னை போஷிக்கல, காகம் உனக்கு அனுப்ப வேணும். ஆமேன். யோசிச்சு பாருங்களேன். காக்காவை அனுப்பவும்பா நீ போ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எத்தனை பேர் போவாங்க நம்ம வீட்டில இருந்து? உடனே ஃபோன் பண்ணுவான் மென்டல் ஆஸ்பத்திரிக்கு. ஃபோன் பண்ணி நம்ம வீட்டில் ஒன்று இப்படி இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைன்னா ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, எங்க நல்லா இருந்தாங்க நேற்று வரைக்கும், காகம் வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? தேவன் சொன்னார்னா ஒரு மிக முக்கியமான ஒரு அர்த்தம் இருக்கும். அதை நம்பி ஓடணும்னா விசுவாசம் வேணும். ஆமேன் சார். அல்லேலூயா. நீ கர்த்தர் உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்னா முதல்ல எடுத்துக்கணும் நம்ம மைண்ட்ல. நாம உள்ள கொண்டு போகணும். நடக்குது நடக்காதுங்கிறத நாம தீர்மானிக்கவே முடியாது. ஏன்னா இந்த உலகம் நம்மனால பயன்படுத்தப்பட்டு படைக்கப்படல, ஆண்டவர் பயன்படுத்தணும்னு படைத்திருக்கிறார். ஆமேன். அவரை கொண்டு, அவருக்காக பூர்ணமாக இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அவருக்காக தான். அவருடைய டிசைன்ல இருக்கிறத நாம ஒரு புதிய டிசைனை உருவாக்க முடியாது. ஆண்டவர் ஒரு காரியம் நம்மை உறுதிப்பட நம்பி சொன்னா போக வேண்டிய அவசியம் இருக்கு. போக மாட்டேன்னு உட்கார்றதே நம்முடைய அடமன்சி.
முடியாதுன்னு சொல்றது நம்முடைய சுபாவம், பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் லேட் ஆகிறான்னாலே பாவம்னு வேதத்துல ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மனுஷன் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவன் செய்யாமல் இருக்கிறதுல லேட் பண்ணாலே அவனுக்குள்ள டிசோபீடியன்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம், அல்லது பாவம் உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு லேட் பண்றானோ அவனுடைய காரியத்துல பாவம் தங்கி இருக்கிறது என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான நான் சொல்ல வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அது ஒரு பகுதியில் இப்போ நம்ம கர்த்தருடைய ஆவியானவருடைய சித்தத்தை உடனே செய்கிறவன் அந்த பாவத்திலிருந்து நீங்களாகிறான். ஏன்னா நிக்க நிக்க நம்முடைய சிந்தையும் எண்ணங்களும், வேண்டாத பேச்சு, செயல்கள், மற்றவருடைய ஈடுபாடு எல்லாமே வந்து நம்முடைய வாழ்க்கையை அப்படியே வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஆனா அதை கேட்காம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் ஸ்விஃப்ட்னஸ், துரிதமாய் ப்ராம்ப்ட்னஸ் பண்ணி போகக்கூடிய அந்த கிருபை இருந்தால் இடமே இருக்காது சத்ரு உள்ள நுழையிருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமேன். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்ல, காக்கா சாப்பாடு கொடுக்கணும்னு. ஆண்டவர் காக்காவா, எங்கிருந்து காக்கா வரும் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். கேட்டானா காக்கா எங்கிருந்து வருங்க? அங்கே இருக்கிற அரண்மனையில் இருக்கிற சாப்பாடை வைக்கும்போது அவர் காக்கான்னு காலையில் கூப்பிடுவார். அதை எடுத்துட்டு எங்கிட்ட வந்து கொடுக்குமா அப்படியெல்லாம் கேட்பேன். நான் காலையில் காக்காக்கு சாப்பிட வைக்கிறத பார்த்துருக்கீங்க இல்லையா? அப்படி பார்க்கலன்னா நீங்கள் காலையில் நேரத்தில் வந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேலே ஏறி நின்னோம்னா இங்கே எத்தனை பேர்த்தினுடைய வீட்டில் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு அருமையாக நல்லா கவனிங்க. அதனால் நம்ம பார்க்கலாம், காலையில் நின்று பார்த்தீங்கன்னா மயில் வந்து சாப்பிடும், காக்கா வந்து சாப்பிடும், எல்லாமே சாப்பிடும். ஆனால் மேலே நின்று பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி வருமானு கேட்க முடியாது ஆண்டவர்கிட்ட. காக்கா வந்து சாப்பாடு கொடுக்குன்னு சொன்னால் அதை நம்பி எந்திரிச்சு போனான்னா அதுதான் விசுவாசம். ஆமேன். அதை கேட்டுட்டு வேண்டாத காரியம் கேட்கல, அதெல்லாம் இருக்கலாம். பாருங்க இந்த ஃபெய்த்தினுடைய அவனுடைய ஆழம் பாருங்க. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, அல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது வார்த்தையின்படியே. ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சொல்லிட்டாரா, அதுக்கு படி நான் ஒரு மாற்றுதல் எனக்கு வேண்டாம் சொல்லுகிறார். அந்த ஒரு சிந்தை இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதான் சொல்றான். எழுந்தான், செயல்படுதான். அவனுடைய விசுவாசத்துக்குரிய எந்த துரிதம் என்று இது வேகத்தை எப்படி நீங்க கணக்கு போடணும்னா, பதில் பேசாம சிந்திக்க முடியாத காரியத்துக்கு உடனே செயல்பட வேண்டிய அவசியத்தில் போகிறது தான் துரிதம். ஃபாஸ்ட் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பிரஷன், ஈக்குவேஷன் எல்லாம் என்னன்னா, தான் சிந்திக்கவே முடியாத ஒரு காரியம், பதிலே நம்ம கேட்காம உடனே செயல்படுறது தான் விசுவாசம். ஆமேன். போக முடியுமா? நம்ம அப்படி போகணும், அந்த அளவுக்கு ரெடி ஆகணும். வேலையை விடுன்னு சொன்னால் கர்த்தர் எனக்கு சொன்னான்னா எப்படி ஆண்டவரே வேலை விடுறது? இவ்வளோ வந்துட்டு இருக்கு, இவ்வளோ கொடுக்கணும். அவன் காலையில் வந்து நிற்பான், சாயங்காலம் ஒருத்தன் நிற்பான், மத்தியானம் ஒருத்தன் வருவான். எல்லாத்துக்கும் நம்ம கரெக்டாக எப்படி கொடுக்கறது, அப்படி இருக்கிறது, இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா போக வேண்டியதுதான். ஆமேன். விட்டுறணுமா? விட்டுடலாம், ரெடி. என்னன்னே நினைக்காம விட்டாதனால தான் தப்பிச்சேன்னு நான் நினைக்கிறேன். யோசிச்சிருந்தேன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டே தான் இருந்திருக்கணும் அந்த வேலையில். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்ம காமிக்கிற ஒரு தீர்மானம்னா உடனே செய்ய வேண்டிய அவசியம். ஒரு ஆலயமா, கர்த்தருடைய காரியமா நான் போகணும்னா அந்த ஆலயத்தில் அந்த டைமில் நான் இருக்கணும்னா இருக்கணும். நம்ம லேட்டாக போனாலே போதும் அப்படின்னு நம்ம சிந்தைக்கு கொண்டு வந்துட்டோம்னா நாம் அந்த இடத்துலையே பாவம்னு உள்ளே வந்துருதுன்னு வேதம் சொல்லுகிறது திட்டமாகவே. வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படின்னா, நம்முடைய எவ்ரி டிலே இஸ் அ சின் என்று இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை நாம் துரிதப்படுத்தாமல், துரிதமாய் கேட்காமல் நின்றாலே பாவம். அப்புறம் லேட்டாக போகும், கடைசியில் ஆலயத்துக்கே போக மாட்டோம், அப்படியே போகும். இது எல்லாமே பாவம் உள்ளே வரும். ஆனால் நம்ம போகிறோம்னு தீர்மானித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னு எடுத்துக்கொண்டாலே நம்முடைய விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்ததுன்னா அர்த்தம். அப்போ அடுத்தடுத்த காரியம் நம்முடைய சேவைகளுக்குள் உள்ளே போகும், கிரியைகள் நடப்பிக்கும். எல்லாமே பாவம்னா ஏதோ ஒரு தவறான காரியத்தை செய்தால் இல்லை, ஆண்டவர் சொல்ற நினைச்சாலே பாவங்கிறார். அப்படி நினைக்கிறதே கேர்ஃபுல்லாக நினைக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். அதனால தான் நம்முடைய நினைவுகள் எல்லா நாளும் சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியம். ஏன்னா நம்ம நினைவுகளே நிறைய பாவத்தை கொண்டு வருகிறது, கொண்டு வந்து கொண்டே தான் இருக்குது. அதனால தான் நினைவுலேருந்து நம்முடைய சுத்திகரிப்பு ஆரம்பிச்சுட்டே தான் இருக்கணும். நம்ம டைரெக்டாக ஏதோ செஞ்சோன்னு சொல்லி சொல்கிறத விட நம்முடைய நினைவுகளிலிருந்தே சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். ஆமேன்.
அல்லேலூயா. வேதம் சொல்ல கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில, அந்த கேரித் ஆற்றண்டையில தங்கி இருந்தான். வேதம் சொல்லுகிறது காகங்கள் அவனுக்கு விடியற்காலமும் அப்பமும் இறைச்சியும். ஆமேன். விடியற் காலத்திலேயே யாரோ அப்பம் சுட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். யாருக்கு சுடுறாங்க? எலியாக்கு ரெடி பண்றாங்க. அதை கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் இருந்ததுனால என்ன செஞ்சாரு ஆண்டவர்? காக்கா விட்டாரு. ஆமேன்னு சொல்ல. அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? காக்கா போய் எடுத்துட்டு வந்து அவனுக்கு அப்பமும் இறைச்சி. காலையிலேயே நம்மால் இறைச்சி செய்யற ஆளுங்க இருக்காங்க, மரக்கறி செய்ய வேண்டிய ஆளுங்க இறைச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? நம்ம பாருங்க, காலையிலேயே அவன் ஆடு மாடு கோழியோட தான் எந்திரிக்கிறது. ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணும்போது வெஜிடேரியன் இல்லை, நான் வெஜிடேரியன் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவன் நான்வெஜ்லேயே வாழ்கிறேன். நல்லா கவனிங்க. இது எதுக்கு குறித்து வேதம் சொல்லுதுன்னா, ரிவார்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்துக்கு கிடைத்த வெகுமதி. ஆமேன். நீங்கள் பார்க்க வேண்டிய நோக்கமே நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறத உங்களுக்கு வெளிப்படுத்தின காரியத்தை நான் செஞ்சு வைக்கிறேன். ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் தான் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தையின்படி, ஒரு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அந்த ப்ராம்ப்ட்னஸ் என்று சொல்கிறார், வேகத்தோடு துரிதத்தோடு செஞ்சால் அதேபடி அவனுக்குரிய வெகுமதி ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறது அதுதான். உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டத்தில் தேவன் சொன்ன அந்த நொடி பொழுது ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்காம, தான் நிலைமையை உணராமல் ஒருத்தர் எடுத்து வைக்கிற ஸ்டெப் தான் கர்த்தருடைய விசேஷித்த விதமான வெகுமதிக்கு ஆயத்தமாகிறது. ஆமேன். நிறைய பேர் இன்னைக்கு சொல்றோம், கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணி கர்த்தருடைய ஆவியானுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, அல்லது வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆனா எது சொன்னாலும் நான் இங்கே தான் இருப்பேன், இதுதான் செய்வேன் சொல்லி நிக்கிறவனுடைய வாழ்க்கை முதல்லயே பாவம் ஸ்டார்ட் ஆயிருது. பாவத்தினுடைய பல விதமான ஒரு டெவலப்மெண்ட்ல போக ஆரம்பிக்குது. அடமன்சி அல்லது இருமாப்பு அல்லது இறுக்கமான சூழ்நிலை எல்லாமே என்ன செய்கிறதா, தேவ திட்டத்தினுடைய வெகுமதியை பெற்றுக்கொள்ள முடிய வைக்காமல் அப்படியே அடக்கி போடுகிறது. இதனுடைய டிலே நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய பரிபூர்ணம் குறைஞ்சிட்டே வரும். ஆமேன். ஆண்டவர் இதைத்தான் காமிக்கிறார் இந்த இடத்துல. நான் இன்னைக்கு சிம்பிளான மெசேஜ் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் அதுதான். நம்ம சொல்ல சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க, கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிற சில காரியம், அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். தேவனுடைய ஆவியானவருடைய வெகுமதி அற்புதமா இருக்கு. சொன்னபடி கர்த்தர் செய்வார், ஒரு மாற்றம் இருக்காது. ஆண்டவர் சொன்னார், உன்னை போஷிக்கும்படிக்கு வச்சிருக்கிறானா. அந்த போஷன் என்னன்னா சும்மா ஏதோ இல்லை, அப்பம் இறைச்சியோட காகம் மருதான். எவ்வளவு நாள் வந்துச்சுன்னா இந்த கேரித் ஆற்றண்டை வற்ற வரைக்கும் வந்திருக்குது. ஆமேன். ஒரு ஆறே வத்தி போக்குன்னு எவ்வளோ நாள் ஜம்முன்னு சாப்பிட்ருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். அப்புறம் ஏன் 40 நாள் நடக்க மாட்டான் இல்லையா? நிறைய பேத்துக்கு நமக்கு கிடைக்கிறது இல்லை. இவருக்கு ஐயாவுக்கு காலையில் கொடுத்துருக்காரு, மத்தியானம் வந்துச்சா நைட் வந்துச்சாலாம் கேட்காதீங்க, அது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்கு. வேதம் என்ன சொல்லுது? யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் அவன் தங்கினான், காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில். அதனால நல்லா கவனிச்சுக்கணும், சும்மா ஒரு காக்காவை அனுப்பி அவர் செய்யல. ஒரு காக்காவே எல்லாம் டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு வர முடியாது. ஒரு வீட்டில் இருக்கிற அவன் செஞ்சதையெல்லாம் டிஃபனில் போட்டு கூடிய நான் எலியாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வராது. காகங்கள், ஆமேன், எல்லா காகத்தையும் செட் பண்ணிட்டார் இவனுக்காகவே. அது பட்னி கடன் செத்துருக்கும். ஆமாம், ஆமாவா இல்லையா? காகங்கள்ங்க, அவனுக்கு எவ்வளோ அப்பம் வேணும்னு காகங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆண்டவர் அதான் சொல்லியிருப்பார். இறைச்சி ஒவ்வொரு நாளும் கொடுத்துருக்கிறான். விடியற்கால அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் என்ன பண்ணிச்சான்? அதனால 2 times ஒரு நாளைக்கு 2 தடவை தான் நீ சாப்பிடணுங்கிறது ஆண்டவருடைய திட்டம். எக்ஸ்ட்ரா போடுங்கிறது அவனுடைய சட்டம். அதுக்கப்புறம் வந்துடும் வட்டம். புரிஞ்ச? அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், கொண்டு வந்தது தாகத்திற்கு என்ன செய்ய?
அது மட்டும் நான் உனக்கு பைப்பில் போட முடியாது, அதுதான் முன்னாடியே உட்கார வச்சிருக்கிறேன், உறிஞ்சு குடிச்சுக்கோ. இவன் குடிச்சு அந்த வாருக்கு அது வத்தி போச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் சொல்லப்படுகிற பார்த்தீங்கன்னா, ஆற்றின் தண்ணீர் குடித்தான், தேசத்தில் மழை பெய்யாதபடினால. அதுக்கும் அவரு தான் காரணம். ஆமேன். மழை பெய்யாத காரணம் யாரு? இவர் தான் சவால் விட்டுருக்கிறாரு ஆகாபுக்கு முன்னாடி. அப்படின்னா எவ்வளோ பெரிய சவால் கர்த்தர் சொல்றார். மழை பெய்யாதபடிக்கு சேலஞ்சான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி அதில் அவரும் அந்த சேலஞ்சில் மாற்றாரு. ஆமேன். அல்லேலூயா. சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வட்டி போயிடுச்சு. இல்லைன்னா நம்மால எந்திரிக்க மாட்டான். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் சொன்னார், உன்னை போஷிக்கும்படிக்கு உனக்கு காகங்களுக்குன்னு கிளியர் கட்டாக சொல்லிட்டார். அதனால் காக்கா வந்தால் துரத்திடாத, அது உனக்கு தான் வருது. நிறைய பேர் என்ன சொன்ன, ஆசீர்வாதத்தை துரத்தி விட்டுருவானுங்க. வர்றது கர்த்தர் இந்த வழியில் வருதுன்னு சொன்னால் அந்த வழியில் கவனிக்காம விட்டோன்னு என்ன ஆகுது, அதைவே துரத்தி விட்டா கடைசியில் அது பாட்டு சாப்பிட்டு கிளம்பிடும். அதனால் வர்றதெல்லாம் உனக்கு தான். இப்போ காக்கா வந்துச்சுனாலே உனக்கு தான், அதுக்கு அனுப்பி விட்டுருக்கிறேன்னு அர்த்தம். அதை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அமைதியாக கொஞ்ச நாள் இரு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாரு. அடுத்தது வேதம் சொல்லுகிறது, அந்த ரிவார்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்துக்குரிய வெகுமதியை கர்த்தர் கொடுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் சோதனை ஆரம்பிக்கும். ஆமேன். விசுவாசத்தில் ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போகும்போது உங்களுக்கு வெகுமதி வந்த உடனே ஜம்பமா ஜாலியா அப்படியே உட்கார்ந்துட்டு ஆண்டவரையே மறந்த மாதிரி இருக்கலாம்னு நினைக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, அப்புறம் உன்னை சோதிக்கிறதுக்கு கர்த்தர் ஆரம்பிப்பார். ஆமேன். டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தை சோதிக்க ஆரம்பிப்பார். என்ன, நீயே சில காரியத்தை சொல்லி வந்திருக்கிற மாதிரி தான் எலியா கிட்ட சொல்லிப்பார். நீ தான் சொன்ன வானத்தை அடைச்சிருன்னு, மழையே பெய்யாதுன்னு சொல்லியாச்சு, டோட்டல் ட்ரை சொல்லியாச்சு. அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்ற காரியம் நீயும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு. அப்படின்னா இப்போ என்னாச்சு, அவன் வாறு வற்றி போயிட்டு ஆண்டவர் டோட்டலாக அப்படியே ட்ரை பண்ணல. அவன் தண்ணீர் குடிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் கொஞ்சம் இறக்கி விட்டுட்டாரோ என்னமோ தான் நம்ம நினைக்கணும். அல்லது தூரத்துக்கு தண்ணீர் இருக்கலாம், போயிருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் நாம் ஒன்று நினைக்க வேண்டியது, அநேக நாட்களுக்கு அந்த இடத்துல இருந்திருக்கா ஆண்டவர் அப்படியே வெகுமதியை கொடுத்து இருக்கிறதில்ல. இப்போ போஜனம் நிறுத்தப்பட்டதா இல்லையாங்கிறது இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவனுக்கு வச்சிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த தண்ணீர் வற்றி போன காரியத்தை கர்த்தர் இந்த அடையாளப்படுத்துகிற காரியம், அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கிற ஒரு நிலைமை. ஆமேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர், அதுதான் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் இதனோட கம்பேர் பண்ண போறோம், அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் என்ன? நாம் உடனே செயல்பட்டு எழுந்து நின்றிருக்கிறோமா? நின்றிருந்தால் தேவன் சொன்னபடி நம்மை நடத்தித்தான் போவார். ஆனா அடுத்த கட்டம் வரப்போகிற சோதனைக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? நீ சோதனைக்கு ஆயத்தமாக இருந்தால் தான் அக்கறைக்கு போக முடியும். நீ சோதனைக்கு ஆயத்தமாக இல்லைன்னா இந்த தரிசனத்தோட திரும்பி போகிறவர்களாய் மாறிவிடுவோம். நாம் இப்போ திரும்பி போகிறோமா? இல்லை, அந்த சோதனையின் கட்டத்தை கடந்து செல்ல அடுத்த கட்டத்துக்கு நாம் ரெடியாக ஆயத்தப்படுகிற முடிகிறதா? யோசித்து பாருங்கள். எலியாவினுடைய தீர்மானம் இந்த இடத்துல மிக முக்கியமான காரியமாகத்தான் கர்த்தர் காண்பித்திருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மழை பெய்யாதபடிக்கு ஆண்டவர் அடைத்தார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டா என்ன சொன்னார்? நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து, அங்கே சீதோன், தீரு சீதோன் இருக்கு இல்லையா, அந்த சீதோனுக்கு அடுத்து கிட்டத்தட்ட நார்த் டெரிட்டரிக்கு மறுபடியும் வர வைக்க ஒரு சூழ்நிலை தான். சீதோனுக்கு அருகே சாரிபாத் ஊருக்கு போயிருந்தார். அங்கே போய் தங்கிரு, உன்னை பராமரிக்கிறதுக்கு இப்போ காக்கா இல்லை, ஒரு விதவையை கட்டளையிட்டு இருக்கிறேன், அங்க நீ போய் செயல்பட. உடனே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். ஆமேன். ஆண்டவரே, நான் தீரு சீதோன் பட்டணத்துக்கெல்லாம் போக முடியாது, எனக்கு அந்த புறஜாதி பட்டணத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கல. ஆமேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறோன்னா, இந்த கரையை தாண்டி இங்கேயே வறட்சி, இனி நான் அங்கே போகணுமா, இங்கே நடக்கிற போது எனக்கு தண்ணி கூட கிடைக்காது, எந்த இடத்துக்கு நான் போகிறது என்று சொல்லிட்டு நிற்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோமா? அல்லது வேற விதமான திட்டத்தை சொல்ல போகிறோம். வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னார், சரி, சொன்னதை கேட்டுட்டு உடனே வச்சிருப்பாங்க காலை. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு, வெகுமதி தேவனுடைய சித்தத்தின்படி கிடைக்க பெற்ற பிற்பாடு அடுத்த கட்டம் விசுவாசத்துல உள்ள ஒரு சோதனை.
ஆனா இந்த இடத்துல தான் நாம ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் கூட தாண்டி இருப்போம். ஆனா அந்த 3வது சாப்டர்ல தான் பிரச்சனை வந்துடும். சோதனையில இப்போ நமக்கு ரிவர்ஸா போகிறதுக்கு யோசிக்கிறோமா அல்லது ஃபார்வர்டா போக யோசிக்கிறோம்? ஃபார்வர்டா போகிறோம்னா கேள்வி கேட்கிறோமா அல்லது நார்மலா இருக்கிறோமா? உடனே செயல்படுத்துவதற்குரிய மனப்பான்மை இருக்கிறதா அல்லது ஆண்டவரிடத்துல இப்ப தர்க்கம் எனக்கூடிய நோக்கம் வச்சுட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு இது கேட்கிற கேள்வியே இதுதான். நமக்கு எதுவுமே இதெல்லாம் இல்லாத சாப்டர் நிறைய பேருக்கு. சோதனைனா என்னன்னே தெரியாது, போஜனம்னா என்னன்னே தெரியாது, ஆண்டவருடைய வார்த்தைனா என்னன்னே தெரியாது, ஒரு திட்டமே இல்லாம போகக்கூடிய சூழ்நிலைனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோமா? இதெல்லாம் சூழ்நிலையே வரல. ஐயா என் வாழ்க்கையில இந்த பிரச்சனையே நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிற, நாங்க பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கிறோம், நீ எலியாங்கிற காகங்கிற தண்ணிங்கிற, அதெல்லாம் என் வாழ்க்கையில ஃபன்னியா இருக்குங்க. ஏன்னா எனக்கு எதுவுமே பிரச்சனை, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் பணம் போன போக்கு. ஒரு திட்டமே இல்லை, ஒரு வட்டம் இல்லை, ஒரு காரியம் இல்லை, சிந்தை இல்லை, எண்ணம் இல்லை. எனக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுக்கல அப்படின்னா பி கேர்ஃபுல். ஆண்டவர் சொல்லுகிறது நீ என்னோடு கூடவே இல்லை. இருந்திருந்தா இதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருப்பார். இது எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவியானுடைய சமூகத்தில் இருந்து நீ பெற்றுக்கொள்ள போகிறோம். மற்றவனுக்கு நீ அடையாளமா இருக்க போகிறதோ, உன் வாழ்க்கை சாட்சியா இருக்க போகிறதோ, அநேகர் கற்றுக்கொள்ள போகிற பாடமா கர்த்தர் உங்களை மாற்றி இருக்க கூடும். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம போகிற இடம் டெஸ்டினி கேள்விக்குறிதான். டெஸ்டினேஷன் எங்கேன்னு தெரியாம போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆவியானவருடைய சித்தத்தை கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அருமையானவர்களே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னா நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொல்லணும், நடக்கணும், நாம பார்க்கணும், சோதனை இருக்கணும், நாம் ஜெயிக்கணும். ஆமேன். அதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. அதை டோட்டலாகவே இல்லைன்னா இன்னைக்கு நிறைய நாடுகளில் பார்க்கணும், ஆலயத்துக்கே போகணும், இருக்கிறது போதும், தனக்கு எல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார், எப்படியும் எல்லாம் இருக்கிறது, நான் பாட்டுக்கு போகிறேன், செலவு பண்ணுறேன், ஜாலியாக இருக்கேன், அது இது அண்ணன் சொல்லி லைஃப் ஒரு பெரிய காரியம். ஆண்டவரை பற்றி நோக்கமே இல்லாத அநேக ஆலயம் பூட்டப்பட்டு இன்னைக்கு வேதனையான சம்பவங்கள் நடக்கிறதுடைய சூழ்நிலையே இதுதான். ஏன்னா தரிசனமே இல்லை, டோட்டலாக ஒரு தரிசனமும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை. தன்னுடைய வாழ்க்கை தான் பெரிய தரிசனமாக இருக்கு. கருமையானவர்களே, அவங்க ரொம்ப இந்த ஊரில் இந்த நாட்டில் எல்லாம் நல்லா இருந்துடலாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்களாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஆமேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் போகும்பொழுது வெளிப்படுத்தல பார்க்கும்பொழுது வேதம் திட்டமாக சொல்லுது, இவங்களை எல்லாம் யாருன்னு நீ பார்க்குறேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு இடத்துல காண்பிக்கிறானா, இவங்க தான் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தாங்க. அதான் கிரீடம். ஆமேன். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கிரீடம் பாருங்க. இவங்க எல்லாம் ஜாலி லைஃபுங்க, அப்படியே ஊர் சுற்றிட்டே இருந்தாங்க அப்படின்னு எங்கேயாச்சும் ஆண்டவர் சொன்னாரா? இவங்க எல்லாம் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தானா, அவனா ஹையஸ்ட் பொசிஷனில் உட்காந்துருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ நம்மளுடைய காரியத்தில் எவ்வளோ உபத்திரவத்தில் போனால் ஆண்டவருக்கு மகிமையாக மாறுது. ஆமேன். அதுதான் ஆண்டவர் நம்ம இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லணும், ஆனா இவங்க மிகுந்த உபத்திரவத்தில் வந்தான்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் ஒரு கிரீடம் வச்சிருந்தான்னா அதுதான் மிகப்பெரிய கிரீடம். ஆமேன். அதை விட்டுட்டு ஜாலியா இவருக்கு நான் டீ குடிக்கும் போது, காப்பி குடிக்கும் போது, சாப்பாடு கொடுக்கும் நல்லா சாப்பிட்டு தூங்கினான். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன்னு ஒரு நாள் சொல்ல மாட்டார், சொல்லவும் முடியாது. நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் நின்றிருந்திருக்கணும். நம்மை கொண்டு அநேக ஜாதி ஜனங்கள் சந்திக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நம்ம பிரயோஜனமான கருவியாக இருந்திருக்க வேண்டும். அப்போதான் நம்ம அங்கே நிற்கவே முடியும். ஆமேன். அல்லேலூயா. அதான் டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தினுடைய சோதனை கட்டத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் இருந்துட்டா ஆண்டவருடைய ட்ராக்ல இருக்கிறோம் நம்பலாம், ஆண்டவரோடு இருந்துட்டு இருக்கிறோம் நம்பலாம். சோதனையே இல்லைன்னா நம்ம என்ன சாதனைங்கிறத நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்துட்டு நாமே சோதனைக்கு போயிடணும், ரெடி ஆயிடணும். ஆமாம் சொல்லுங்களேன். சரி, வண்டி ஒன்று வாங்கலாம், வண்டி ஒன்று வாங்கி எல்லாம் ரெடி பண்ணாங்க, நம்ம ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா? புது வண்டிங்க, பழைய வண்டிக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும், அது ஓகே. புது வண்டி எடுத்த உடனே டைரக்டாக புது வண்டி எல்லாம் மேனுஃபேக்சரிங் முடிச்சு அங்கே டெஸ்ட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுக்கிறோம். டெலிவரி எடுத்த போது கூட அவங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கணும். என்ன ஸ்டிக்கரு? என்னது?
குவாலிட்டியா? இல்லை இல்லை. என்ன டெஸ்டட் ஓகேன்னு போட்டிருப்பாங்களா? இல்லை, ப்ரீ இன்ஸ்பெக்ஷன் டெலிவரி இல்லையா? ப்ரீ இன்ஸ்பெக்ஷன் டெலிவரிக்கு முன்னாடி ப்ரீ இன்ஸ்பெக்ஷனுக்கு அனுப்புவாங்க. கம்ப்ளீட்டாக போய் சர்வீஸில் ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிவிட்டு எல்லாம் கிளியராக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தான் கொடுக்குறாங்களே. போய் ஓட்டுட்டு அவர் போய் சேர்ந்ததுக்கப்புறம் கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு யாரும் சொல்லி வண்டி வாங்கும் போதே ஆசீர்வாதம் பண்ணி யாரும் சாவி கொடுக்கறது அல்ல. ஏன்னா வர வழியில டிரான்ஸ்போர்ட்டில் என்ன இருக்கலாம், அங்கே ஒழுங்காக டெலிவரி செக்அப் பண்ணி எடுத்துருக்காங்க இல்லையோன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 செக் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் தான் அதனுடைய அந்த ப்ரீ இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டெலிவரி டைம் கொடுத்துட்டா பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ அவன் மேலே கேஸ் போடுறதுக்கு கூட நமக்கு உரிமை இருக்குது. காரணம் என்னென்னா அவன் சரியாக பார்க்கல, என்ன பண்ணான்னு. அப்போ சோதனைங்கிறது என்ன புதிதாக இருந்தால் கூட அது சோதனைக்கு போய் தான் ஆக வேண்டும், போய் தான் ஆகணும். அப்போதான் அந்த சோதனையின் மூலமாய் அடுத்தவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறதான நன்மை என்பது ஒரு பெரிய விதமான ஆசீர்வாதம் ஒன்று உண்டு. நீ கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அதான் சொன்ன, நாம் எல்லாம் சரியா இருக்கிறோங்கிறத விட நாம் எல்லாம் சோதிக்கப்பட்டு இருக்கிறோங்கிறது தான் நல்லது. ஆமேன். சோதிக்கப்பட்டிருக்கிறோம், டெஸ்டட் ஓகே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் தானே. எலியாக்கு அதான் சொன்னாரு, நீ எல்லாம் சொன்ன மாதிரி கேட்ட, இல்லைன்னு சொல்ல. இப்போ நீ டெஸ்ட்ல சரியா இருக்கிறியான்னு பார்க்கறதுக்கு எங்க போக சொன்ன? எருசலேமுக்கு போக சொன்னீங்கன்னா நீ எட்டி குச்சி ஓடி இருக்கலாம். கீழையாத்துல இருந்து அவனை கொண்டு போய் சீதோனுக்கு போக சொல்றாருப்பா. ஏற்கனவே இது புறஜாதியான் பட்டணமா தான் இருக்கு, இன்னும் புறஜாதியானுடைய கிரியைகளுக்கு நேரம் அங்க கொண்டு போகிறதுக்காக ஆயத்தப்படுத்தினான்னா ஆண்டவருக்கு தெரியும் அங்க ஒருத்தனை எழுப்பணும் உயிரோட, அங்க ஒருத்தனை தீர்க்கதரிசியா கொண்டு வரணும். ஆமேன். சும்மா ஒன்று ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக சொல்ல மாட்டார். அப்போ ஆண்டவர் ஒரு இடத்துக்கு நம்மளை போக சொல்றாருன்னா அது எதுவாக இருக்கலாம், அவனுடைய இடமா இருக்கலாம், ஊராக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், அல்லது காலேஜாக இருக்கலாம். கவனமாக போக வேண்டியது அவசியம். ஆமேன். அதுதான் ஆசீர்வாதம். அதுக்கு நம்ம கொஸ்டின் போடுற அளவுக்கு நம்ம பெருசாகிக்கிறோம்னா அப்போ ஆண்டவருடைய பக்கத்து சேரில் நம்ம போய் உட்காந்துக்கலாம். நம்ம ஆண்டவருடைய காரியத்தை ஒரு நாளும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவர் காக்கா வச்சு போஷிப்பேன்னு சொல்லும் போதே கொஸ்டின் பண்ணணும்னு நினைச்சிருந்தா எளியா என்னென்னமோ கொஸ்டின் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு கொஸ்டின் அங்கே பண்ணல, நல்லது, அவன் பாஸ் பண்ணிட்டான். ஆமேன். கர்த்தருடைய ஆவியானவர் அதான் நமக்கு காண்பிக்க. இன்னைக்கு நம்ம எல்லா வேதத்தையும் அட்டையிலேருந்து அட்டை வரைக்கும் படித்து சொல்லிகிட்டே இருக்கோம். நமக்கு தெரியாது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறோம். ஆனாலும் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள போகிற காரியத்தில் நம்ம ஆண்டவரை கொஸ்டின் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம், ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அதை தான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். அவனை போக சொன்னார் சாரிபாத்துக்கு, போகிறதுக்கு ரெடி, உடனே பரப்பிட்டுட்டானே. அந்த இடத்துல கேள்வி கேட்கல பாருங்க. அங்கேயும் இந்த சோதனையில் கர்த்தர் அவனை உறுதி உள்ளவனாய் நிற்க வச்சிட்டார். ஆமேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனா அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசல்ல அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தான். ஆமேன். கருமையானவர்களே நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்துல வாசிங்களேன். அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது, அவரு ஏற்கனவே ட்ரையா வந்திருக்கிறாரு, அந்த ஊர்ல இருந்த இடத்துல தண்ணி வத்திருச்சு. இப்ப எங்க நடுவில் குடிச்சாரோ நமக்கு தெரியாது. அதனால வரும்போது சொம்பெல்லாம் இல்லை, மொத்தமா பெருசா பாத்திரத்திலே எடுத்துடுவான. முதல் டானிக்கை ஊத்திட்டு அப்புறம் நம்ம அடுத்த கட்டம். ஆமேன். அதான் வர கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அடுத்ததும் சொல்லிட்டாரு. நம்ம டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் சீக்கிரமா வரும் எல்லாம். புரிஞ்சுங்களா? போய் யோசிச்சுட்டு நீ என்ன சொல்ற, நான் என்ன சொல்றேன், அது என்ன சொல்றேன், இது இருக்குதா அது இருக்குதான்னு அவனையும் இவனையும் குழப்பற. முதல்ல ஒரு தீர்மானத்தோடு சாப்பிட போனோம். நிறைய பேர் ஹோட்டல் போனோன்னு யோசிக்கிறதுல அந்த சர்வரே காலி ஆயிடும். ஏன்னா நமக்கு என்ன சாப்பிடணும்னு தெரியாது, அது வரைக்கும் சாப்பிடணும்னு தெரியும். ஆனால் அங்கே போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் என்ன சாப்பிடணும்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஐட்டம். ஆனால் அவன் ஒரே ஐட்டத்தை தான் நிறைய பரட்ட போகிறான். என்ன யோசிச்சு பாருங்க. ஆனால் நமக்கு அது அந்த இடத்துல பிரச்சனையே. நல்ல வேலை இந்த சாரிபாத்து விதவை மட்டும் ஒரு ஐட்னரி வச்சிருந்தா தொலைஞ்சுது. அவகிட்ட இருந்தது 2 தான். ஆமேன். சொல்லுங்களேன், என்னது? கொஞ்சம் அப்பம், கையில் கொஞ்சம் அப்பம், என்ன சொல்ற கையில் எனக்கு கொண்டு வா என்று சொன்னான். அவரும் என்ன சொன்னா, பானையில்
ஒரு பிடி மாவும் களையத்துல கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்துல ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறேன். 2 விறகு பொறுக்கி இருக்கிறேன் என்றால், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. ஆமேன். நல்லா கவனிச்சு பாருங்க. டோட்டலா ட்ரையா வந்திருக்கிற ஒருத்தன் ஏற்கனவே இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் எப்படி நடத்தினாருங்கிற ஒரு 100% ஃபெய்த் இருந்த அந்த ஃபெய்த்ஃபுல் வேர்டு இவனை மூவ் பண்ணலன்னா இவன் சொல்லியிருக்க முடியாது, பரவாயில்ல நீ செய்யின்னு. ஏன்னா அவனை 0ல இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னாரு, காக்காவை வச்சு நான் உன்னை நடத்துவேன்னு சொன்னார். என்னைய காகங்களை வச்சு இங்க நடத்துவாரானால் இங்க கொஞ்சம் அப்பமே ரெடியா இருக்கு, இதுக்கு மேல நடத்துறதுக்கு அவருக்கு ஈஸி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் ஃபெய்த்ல அந்த வெகுமதியை பெற்றுக்கொண்டவனுடைய வாழ்க்கையில சோதனையின் கட்டத்துல கர்த்தரவனை தாழ்ச்சியடைய வைக்கல, அடுத்தவனை எழுப்ப வச்சுட்டாரு. ஆமேன். கர்த்தர் இதான் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு. நாம ஒரு மனுஷனை எழுப்பக்கூடியவர்களா மாற்றுவதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறாரே ஒழிய நாம் சோர்ந்து போகிறதுக்கு அல்ல. அப்போ இன்னைக்கு நமக்கு வர்ற இந்த இக்கட்டான ஒரு கட்டம், நெருக்கமான ஒரு சூழ்நிலை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம். அடுத்ததே நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு முடியறதுக்குள்ளேயே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவர்களை எழுப்ப போகிறோம். இந்த சோதனையின் கட்டத்தில் நடக்கிறதுனுடைய பாதையில கர்த்தர் சொல்லுகிறார், இதுல நம்ம சோதனையில இறங்கிட்டாலே கர்த்தர் சொல்லலாம், இதுல அநேகம் பேர் எழுந்திருக்க போகிறாங்க. ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு நீ விசுவாசிச்சீங்கன்னா இந்த ஒவ்வொரு உங்கள் வாழ்க்கையில் வருகிற சோதனை, எனக்கு உங்களுக்கும் கொடுக்கப்பட போகிற சோதனையில் அந்த விசுவாசத்தில் நம்ம இறங்கினாலே எனக்கு 100% நாம் அடுத்தவர்களை எழுப்ப போகிறோம். அதுக்காக நாம மடிந்து போகிறது இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே நடத்தின விதம் நான் பார்க்குறோம். அந்த ஸ்திரீ கிட்ட சொல்கிறார், பயப்படாதே, நீ சொல்றபடியே ஓகே தான், ஆனா முதல்ல எனக்கு செய். ஆமேன், அல்லேலூயா. நல்ல கவனிச்சு 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். நல்ல கவனிச்சுக்கோங்க. என் வார்த்தையின்படி நீ செய்ன்னு ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய ஆவியானவர் சொன்னபடியே அந்த வார்த்தையின்படி அவன் செய்தான். வேதம் சொல்லுகிறது, இப்போ இவள் ஒரு காரியத்தை நினைத்துட்டு இருக்கிறா, நான் என்ன செய்கிறதுன்னா மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், அவன் வந்துட்டான். இப்போ கிளியர் கட்டா ஆண்டவர் சொல்லியிருக்கார், சாரிபாத்துக்கு போ, அங்க ஒரு விதவைய உனைய போஷிக்கும்படிக்கு ஆயத்தப்படுத்திட்டார். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வேர்டு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விதவைக்கு வந்து பார்த்துட்டா, அந்த இடத்துல இருக்கிற காரியம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான்னு தெரியும், ஆண்டவர் அங்க போஷிக்க வச்சிருக்கிறார் என்பது அவனுடைய ஸ்டேட்மெண்ட். ஆமேன். இந்த குடும்பத்துல என்ன அவங்களுக்கு வச்சிருக்காங்களோ எனக்கு வச்சிருக்காங்களோங்கிறத விட அந்த குடும்பத்துல என் தேவன் எனக்கு என்ன வச்சிருக்கிறாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ற. ஆமேன். அதுதான் ஃபெலோஷிப் ஆஃப் ஃபெய்த். ஆண்டவர் அதான் சொல்றாரு, விசுவாசத்தினுடைய ஒரு ஐக்கியம், உறவு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி, நாம உறவை உண்டாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. விசுவாசத்துல நாம் செயல்படுத்த வேண்டிய சில காரியம் இருக்கு. அப்போதான் அந்த உறவு தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய வழியை ஆயத்தப்படுத்தும், ஒரு மகத்துவமான திட்டத்துக்கு கொண்டு போகும். நீ கர்த்தர் அதுதான் சொன்னா, இந்த இடத்துல ஒரு ஃபெலோஷிப்பை கிரியேட் பண்ணுனா, காரணமே இல்லாத ஒரு எல்லைக்குள்ள போய் அந்த எல்லையில் ஒரு சம்பந்தத்தை உருவாக்குனா, கல்யாணம் பண்ணிட்டு வர்றது இல்லை. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு சம்பந்தம். என்னத்தை சம்பந்தம்? விசுவாசத்தினுடைய ஐக்கியம், ஃபெலோஷிப் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தினுடைய ஐக்கியத்தை உருவாக்குகிறது நம்முடைய திட்டமாக இருக்கணும். அப்பதான் தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல வெளிப்படும். விசுவாசத்தினுடைய ஐக்கியம். அவ்விசுவாசிகளோடு உள்ள ஐக்கியம் ஆசீர்வாதத்தை தூக்கிட்டு போயிடும், வேண்டாத இடத்துக்கு கொண்டு போயிடும், பாவத்துக்கு கொண்டு போயிடும். ஆனா விசுவாசியினுடைய ஐக்கியம் ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு அஸ்திபாரமா இருக்கும். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீக்கு விசுவாசம் இருக்கா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அவனுக்கு சொல்லிட்டார், இந்த ஸ்திரீயை பற்றி இருக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு. அவ்வளவுதான். அந்த ஸ்திரீயை உருவாக்குவது எந்த பஞ்ச காலத்திலும் எவ்வளோ அவனுடைய சோதனை கட்டமாக இருந்தாலும் சரி, அந்த உருவாக்குவதற்கு கர்த்தர் அவனை கொண்டு போனார். அந்த இடத்துல உருவாக்கி விட்டான் என்று சொன்ன ஒரே வார்த்தையில் அவன் விசுவாசத்தில் வந்துட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு. டோட்டலாக ஒரே ஒரு ஹீலிங் பவர் அல்லது ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடந்துச்சு.
டோட்டல் கமிட்மெண்ட் அந்த ஃபேமிலி ஆண்டவருக்காக வந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுவோம்மா. அதான் சோதனைக்கு நம்மை விட்டு கொடுத்தால் நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பலனை நம் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தியே ஆவார். நாம் ரிவார்டாக தான் இருப்போம் மற்றவங்களுக்கு ஒழிய நம்ம ஆசீர்வாத குறைச்சலாக இருக்கவே மாட்டோம். நாம் ரிவார்டாக இருக்கணும்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமேன். அதுதான் கர்த்தர் எலியா கீழ்ப்படிஞ்ச வரைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக தான் மற்றவர்களுக்கு இருந்தார். ஆமேன். எலியா கீழ்ப்படியலைன்னா அங்கே ஆசீர்வாதத்துக்கு இடம் இல்லாமல் போயிடும். ஆனால் எலியா கீழ்ப்படுகிற வரைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இந்த சோதனையா அதுலேயும் ஆசீர்வாதம். எங்க சாரிபாத் விதவே இல்லை. சொன்னார், நீ என்ன சொல்றியோ பரவாயில்ல, உன் வார்த்தைக்கு நான் மறுபேச்சே பேசல, நீ என்ன சொன்னியோ அதை செய். நீ இப்போ என்ன சொன்ன, 2 விறகு வச்சிருக்க, அந்த 2 விறகு பொறுக்கியிருக்க, இந்த அப்பத்தை ஆயத்தப்படுத்து, ஆனால் கொடுக்குற டேபிளை மட்டும் மாற்றிக்கோ. ஆமாவா இல்லையா? கொடுக்குற டேபிள் எனக்கு ஃபஸ்ட்டு, எனக்கு நீ போட்டுருன்னு. இவங்க யோசிப்பாங்க, செய்ய சொன்ன ஆளே நமக்கு போடுறாங்கிறாரு அப்படின்னு கேட்டாங்களா? இல்லை. ஆமேன். ஏன் கேட்கல? கர்த்தருடைய ஆவியானவர் கட்டளை கொடுத்திருப்பார். சாரிபாத்துக்கு போஷிக்கும்படி, உன்னை நடத்தும்படி, உன்னை உபசரிக்கும்படிக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இவன் சொல்றது தான் கட்டளை. கட்டளை கொடுத்தாச்சுன்னா நடக்க வேண்டியது வேலை. ஆமேன். மறுபேச்சே இல்லை. மறுபேச்சே பேசலைன்னா தான் ஆசீர்வாதம். பேசி டைரக்ஷன், ஐடியா, இப்படி அப்படின்னு நம்மளுடைய பூகம்பத்தெல்லாம் போட்டு வெடிச்சோம்னா டோட்டல் கொலாப்ஸ், ஒன்றுமே நடக்காது. ஆனால் எந்த ஐடியாவும் இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டாரா, சரி ஓகே நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் பார்க்கலாமே நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா அங்கே வந்தாச்சு ஆசீர்வாதம். ஆமேன். பிசாசுக்கு அங்கே இடமே இல்லை. அதான் நீ போய் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, என்ன செய்யறியோ செய், ஆனால் சொல்றபடி செய், அவ்வளோதான். ஆமேன். இப்போ பாருங்க, கீழ்ப்படிஞ்ச அந்த ஃபெலோஷிப் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் ஐக்கியத்தை ஒருவன் பெற்றுக்கொண்ட போது தேவன் சொல்லுகிற காரியம் என்னன்னா, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளை அப்பத்தை ஊத்தவே இல்லை. அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், போ செய்யறத செய்யறியா, நீ சொன்னபடியே செய். நான் சொல்றபடியே பண்ணல, நீ சொல்றபடியே செய். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், என்ன, தேசத்தின் மேல் மலை கட்டளையிடும் நாள் மட்டும் உன்னோட பானையில மாவு செலவழிந்து போகாது, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகாது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இதுதான் விசுவாசத்தினுடைய ஐக்கியத்தை நாம் காண்பிக்கும் பொழுது, தேவனுடைய மகிமையின் ஐக்கியத்தில் வளரும் பொழுது, விசுவாசத்தில் வேரூன்றி நிற்கும் பொழுது வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். விசுவாசத்தில் இருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ப்ராமிஸ் ஆஃப் ஃபெய்த். அதான் சொன்னார், எப்போ ஒரு ஃபெலோஷிப் ஆஃப் விசுவாசத்தின் ஐக்கியம் இருக்கிறதோ அந்த இடத்துல வாக்குத்தத்தம் இருக்கும். விசுவாசத்தினுடைய வாக்குத்தத்தம் அந்த இடத்துல உறுதிப்படுத்தப்படும். தேவனோடு கூட இணங்கி சென்ற ஆபிரகாம் பாருங்க, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் மாறினான். வாக்குத்தத்தம் வச்சாச்சு, ரெடியா. கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஏன் எதற்கு என்ன கேள்வி கேட்காம அந்த ஐக்கியத்துல வந்து நின்ன உடனேயே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஆமேன். நீ இப்படி இருப்ப, அப்படி இருப்ப, நீ 8 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொன்னார், சொன்னபடி செஞ்சா. ஆமேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த சாரிபாத்துக்கு ப்ராமிஸ் பண்றாரு எலியா, சொல்லுகிறார் ஒரு ப்ராமிஸ் அந்த இடத்துல வைக்கப்படுது. அந்த வாக்குத்தத்தம் அல்லது என்ன சொல்றது, ஒரு சத்திய வார்த்தை, அவளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சத்திய வார்த்தை, விசுவாசத்தில் உண்டான ஒரு சத்தியம்னே சொல்லலாம். அது என்னது, தேசத்துல மழை பெய்கிற வரைக்கும் உன் வீட்டில் ஒரு குறைவும் இருக்காது. அது வாக்குத்தத்தம். ஆமேன். எப்போங்க, ஒண்ணுமே பேசாம சொன்னபடி கீழ்ப்படிஞ்சு செஞ்சால். உன் பிரச்சனைகளை நீங்க சொல்லலாம், ஆனா சொன்னது கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். உன் பிரச்சனையும் சொல்லி, பிரச்சனையும் இவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்கு அதெல்லாம் உங்களுடைய பட்டியல், அது சொல்லுகிறது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா பிரச்சனைக்காக ஆண்டவர் சொல்றதை மாற்றக்கூடாது, ஆண்டவர் சொல்றதையும் செய்ய வேண்டும். பிரச்சனையும் சொல்லிக்கோங்க, ஆனா ஆண்டவர் சொல்றது தான் செய்யணும். ஆமேன். என் பிரச்சனை இங்கே போனால் பிரச்சனை, அங்கே போனால் பிரச்சனை, இப்படி இருந்தால் பிரச்சனை, அப்படி இருந்தால் பிரச்சனை, ஏன்னா பிரச்சனையே தான் என் வாழ்க்கை. ரைட்டு, ஓகே, சொல்லிட்டியா, முடிஞ்சு, இப்போ நான் சொல்கிறது செய். ஆமேன். அதான் ஆண்டவர் சொல்கிறேன். என்ன வேணால் உளறிக்கோ, பிரச்சனை இல்லை, ஆனால் நான் சொல்கிறது செய்.
செஞ்சுட்டேன்னா வாக்குத்தத்தம் உனக்கு ரெடியா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் பல காரியம் இருக்கலாம். நம்ம என்னென்னமோ சொல்லி எல்லாம் நம்மளே அப்படியே நம்மையே சரிப்படுத்தி கொள்ள பார்க்கலாம், ஆசுவாசப்படுத்தி கொள்ள பார்க்கலாம், என்னென்னமோ சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு தான், ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும். இதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்தது கர்த்தர் சொல்றது, ஒரு 2 காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 15ஆம் வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். பாத்தீங்களா, எலியா இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டு போறதுக்கு வரலீங்க. அவர் எப்பவுமே சாப்பிடணும்னு திட்டத்தோட தான் வந்திருக்கிறாரு. அதுக்கு இந்த வீட்டை ஆசீர்வதிச்சாதான் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். யாராச்சும் வீட்டில் நம்ம போய் தங்கணும்னு நினைச்சோம்னா முதல்ல ஆசீர்வதிங்க. அப்போ நீங்கள் சப்ளை வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆசீர்வதி சப்ளை வரும். அதுதான் நம்ம பாலிசியாக மாற்றி என்ன செய்யணும், போகும்போதே ஆசீர்வாதத்தோட போய் சப்ளை பண்ணுறது வேற, ஆசீர்வதித்து சப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கிறதும் வேற. எலியா 2 பாலிசியில் ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணா. ஏன்னா ஒரு பாலிசியில் அவரே ட்ரை ஆகிட்டார். அந்த ட்ரை ஆனதுனால என்ன பண்ணார், போய் ஆசீர்வதிச்சுட்டார். என் மழை பெய்யறதுக்கு யார் சொல்லணும்? இப்போ அவனுக்கு நல்லா தெரியும், அவன் தான் மழையை நிறுத்தினது. இப்போ அவனுக்கு நல்லா தெரியும் மழையை அவர் எப்போ வேணா பெய்யறதுக்கு ஆண்டவருக்கு சொல்லுவார். ஆனால் அவர் எப்போ வேணா எடுத்துக்கல டிசிஷன், ஆண்டவர் டைமுக்கே விட்டுருக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த டைரக்ஷன், அதை மீறி அவன் செய்ய முடியாது. அவன் தான் சொன்னாலும் உடனே நடக்கிறதுனாலும் ஆண்டவரிடத்துல கேட்டு செயல்படுத்துவதற்கு தான் பொறுமையோடு இருந்தான். ஆமேன். இல்லைன்னா இந்த 3 வருஷ காலத்தில் ஐயோ மழையிலேயே நானே பட்டினி கிடக்கிறேன், போங்க ஆண்டவரே நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி மழையை வர வச்சிருக்கலாமோ? இல்லை. தான் இருந்தாலும் அந்த சோதனையின் கட்டத்தில் வளர்வதற்கு கர்த்தர் பழகி வைத்திருக்கிறார், பழக்கத்தை கொண்டு வந்திருக்கார். நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை காரியங்களையும் கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்து தானே நடத்தி இருக்கிறார். ஒரு காரியத்தில் கூட இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருந்தானா இந்த பெரிய ஆசீர்வாதம் நடக்காமல் போயிருந்திருக்கும். சாரிபாத் விதவைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை எவ்வளவாய் அழகா வைத்து, அந்த விதவை கேட்டிருந்தாங்களா கேட்கலையா யோசிச்சு பாருங்க. அவங்க என்னமோ கேட்டிருக்கலாம், அது யார் இடத்துலயோ கேட்டிருக்கலாம், எப்படியோ கேட்டிருக்காங்களா. ஆனால் ஒருத்தர் கவனிக்கிறவராக இருக்கிறார் என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம். ஆனால் அவர் கவனிக்கிறார் என்பது உண்மை. அவர் அந்த இடத்துல ஆயத்தப்படுத்தி இருக்கிறதுக்கு இந்த மகளைத்தான் தெரிந்திருக்கிறார் என்பது உண்மை. ஆனா ஒன்னு நினைக்கணும், அந்த உண்மை இருக்கிற காரியத்திலும் கூட அந்த ஸ்திரீ கீழ்ப்படியாமல் போயிருந்தா எல்லாமே போச்சு. ஆமென். தேவன் கேட்டும் அவர் பதில் கொடுத்திருக்க முடியாது. தேவன் கேட்டுட்டார், உண்மைதான். ஆனா அவர் பதில் கொடுக்கணும்னா இந்த ஸ்திரீ இறங்கி வரணும், செயல்படணும், தன்னை விட்டு கொடுக்கணும். இந்த ஒரு அப்பம் இன்னைக்கு சாப்பிட்டாலும் சாப்பிட்டா போறோம், நாளைக்கு சாப்பிட்டாலும் சாப்பிட்டா போறோம், இதுக்கப்புறம் அவளுக்கு இருக்க போகிறது இல்லை. உண்மைதான். அந்த ஒரு டிட்டர்மினேஷன் டைரக்ஷன்ல வந்துட்டு செஞ்சு தான் பார்ப்போமே, இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுத்து தான் பார்ப்போமே என்னதான் நடக்குது. என்னைவே நமக்கு நெக்ஸ்ட் மீலுக்கு அப்புறம் இருக்க போகிறது கிடையாது. அதுக்கு இன்னைக்கு இந்த சொன்ன காரியத்தை செஞ்சிடலான்னு ஒரு டிட்டர்மினேஷன் வருது பாருங்க. அந்த சின்ன கீழ்ப்படிதல் தான் இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க, எல்லாம் டாப்பில் ஆகி கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய ப்ராமிஸ் அந்த இடத்துல இருக்கு. அதை புரிஞ்சுக்கொள்ள முடியாது, நம்ம தெரிஞ்சுக்கொள்ளவும் முடியாது. எப்போ தெரிஞ்சுக்க போகிறோம்? நம்ம செஞ்ச உடனே தான் அது நடக்கும். ஆமென். கீ அங்கதான் இருக்கு. நம்ம எடுத்து ஸ்விட்ச் ஸ்டார்ட் பண்ணாதான் அங்க கீ வேலை செய்யும், அடுத்த கட்டம் நடக்கும். ஆண்டவர் வச்சுட்டார், ஆனா நம்ம தான் கீ கொடுக்க வேண்டிய அவசியம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதான் சொல்லி கொடுத்தார். அந்த இடத்துல ப்ராமிஸ் நமக்கு நடக்கணும்னா கர்த்தர் தேசத்தின் மேல் மழை பெய்யும் வரைக்கும், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை செஞ்சார். அவன் ஒபே பண்ண அந்த ஒபீடியன்ஸ், அவன் சொல்படி, எலியாவின் சொல்படி செய்தால், அதுதான் ஒபீடியன்ஸ் ஆஃப் ஃபெய்த். என்ன நடக்குது? அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். நீங்களும் நான் அநேக நாள் தேவ ஆசீர்வாதத்தில் நிரம்பி இருக்கணும்னா அவர் ஆண்டவர் சொல்றது இதை கீழ்ப்படிதல். அந்த ப்ராமிஸ் எப்போ வேலை செஞ்சு நம்முடைய வாழ்க்கைக்கு அநேக நாளுக்கு கொண்டு போகும்னா அந்த கீழ்ப்படிதல். ஆமென். அந்த விசுவாசம், வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த கீழ்ப்படிதல் எவ்வளவு பெரிய கீயா இருக்கு அப்படிங்கிற மாட்டணும். கீழ்ப்படிதல் மட்டும் அதுலயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கீ இருக்கு. ஆமா தானே? கீ எழுதுனாதான் இல் எழுத முடியும். ஆமாவா இல்லையா? கீ எழுதுன இல்லைன்னு மாறிடும். கீ எழுதிட்டா கீழ் படிதல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு மேலான படியா மாறி. ஆமேன். அப்போ the obedience ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தேவனுடைய ஆவியானவர் அதான் சொன்னார், 16ஆம் வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில மா செலவழிந்து போகவில்லை,
கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகும் இல்லை. இதுதான் விசுவாசத்தினால அவங்க பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய சாட்சி, டெஸ்டிமனி ஆஃப் ஃபெய்த். ஆமேன். மிகப்பெரிய சாட்சி. என்ன சாட்சி? ஒரு நாள் அவங்களுக்கு மழை பெய்யும் வரைக்கும் அவங்க வீட்டில் பஞ்சம் வந்ததே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் தான் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த சூழ்நிலை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எலியா இந்த காரியத்தில் இவ்வளவுக்கு அதிகமாய் ஒரு பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் கொடுத்து தானே நடத்தி இருக்கிறார். ஆனா இவ்வளவுக்கு அதிகமா இந்த இடத்துல ஸ்திரீயை பயப்படாதேன்னு சொன்ன எலியா பெரிய ஒரு அற்புதத்தை செய்வதற்கு கர்த்தர் அவனை மறுபடியும் ஆகாபுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். ஆகாப் என்ன வேணா செய்வான், ஆனா ஆகாபினுடைய மனைவியாகி எசபேல் என்ன வேணா செய்வா இந்த இஸ்ரேல் வேலையில. ஆனா என்ன நடந்துச்சு? மிகப்பெரிய ஒரு அற்புதம். இதே ஃபெய்த்த தான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதையும் ஜனங்களுக்கு தேவன் யார் என்பதை காண்பிக்கணும், அவனுடைய பெயரில் இருக்கிற அந்த அர்த்தத்தின்படி எலியா கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி காண்பிச்சான். யெகோவா தான் தேவன் என்பது. எலியா அவனுடைய பெயரை, என் பெயருக்கு ஏற்றபடி கர்த்தருக்காக நான் நிற்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வைராக்கியமாய் நின்னான். பாரு, எவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் அவன் கர்த்தரை தேவன் என்பதை அற்புதமாய் காண்பிச்சான். யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் தேவனுக்கு கிடையாது. அதனாலதான் பரலோகத்தில் அவனுக்கு பிரத்யேகமான இடம் கிடைச்சது. எலியாவு கர்த்தரை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல தேவனை வெளிப்படுத்தின காரியத்துல ஆண்டவர் அவனுக்கு மரணத்தையே எழுதல. அல்லேலூயா. மரணத்தையே எழுதல. டைரக்டா கூட்டிட்டு போன லிஸ்ட்ல 2 பேர்த்துல இவனையும் ஒருத்தனை சேர்த்தினார் இல்லைங்களா? ஏனோக்கையும் எலியாவையும். தேவனோடு கூட நடக்கணும். மீண்டும் வரக்கூடிய லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் மறுரூபமலையில மீண்டும் காண்பிக்கிற லிஸ்ட்ல வச்சிருந்தார். அது எலியாவை வரப்போகிறவனாகிய எலியானே சொல்லி யோவானுக்கு ஒரு முன்னடையாளமா கர்த்தருடைய அந்த எலியாவின் ஆவியை மீண்டும் வர வைக்கிறதுக்குரிய ஸ்பிரிட். அப்படின்னா பாருங்க, எலியாவினுடைய எவ்வளவு பவர்ஃபுல்லான கிரியையை கர்த்தர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமையான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு கர்த்தரை உயர்த்தி இருப்பான். ஆனா அடுத்த நேரமே பயம். அதான் இனி கர்த்தர் சொல்றா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துவதற்கு விசுவாசத்துல அடுத்த ஸ்டெப் வைத்து போகிற ஒவ்வொருவருக்கும் பிசாசு வைக்கிற திட்டம் பயம். பயந்து ஒரு பயத்தை உருவாக்கி அந்த பயத்துக்கு அப்புறம் அவன் செய்ய போகிற 100% அன்ஃபெய்த்ஃபுல் டைரக்ஷன் மாதிரி தான் வந்துடும். விசுவாசத்துல இருந்து கோளாறு வந்துடும். அந்த விசுவாசமே இப்ப எங்க கேட்கிற அளவுக்கு சூழ்நிலையை மாறுற அளவுக்கு ஒரு பயம், திகில் எல்லாத்தையும் தலைகீழ மாத்திடும். சகோதரனே, சகோதரனி, கர்த்தர் தான் சொல்லுகிறார். நாம் எவ்வளவோ விசுவாசத்தை பத்தி பேசலாம், அறிக்கையிடலாம், சந்தோஷமாய் பாட்டு படிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா பயம் வந்துருச்சுன்னா எல்லாமே மாற ஆரம்பிக்கிறது. ஒரு இருள், ஒரு வேதனை, ஒரு பாரம் சூழ்ந்து கொண்டு மிகப்பெரிய டிப்ரெஷன். இன்றைக்கு கர்த்தர் அதான் சொல்லி கிடைக்கிறார். எலியாவுக்கு வந்த டிப்ரெஷன் எசபேலினுடைய அடுத்த கட்டத்தினுடைய நடவடிக்கையை நினைத்து அவன் பயந்த போதே அவனுடைய மனம் போக ஆரம்பிச்சு, திகிலுக்குள்ள போக ஆரம்பிச்சு. அவன் டிப்ரெஷன் வரலன்னா ஒருத்தன் போய் அப்படியே படுக்க மாட்டான், செயல்படாம உட்கார மாட்டான். அங்க போய் செயல்பட வேண்டிய சூழ்நிலைக்கு இல்லாம தள்ளி கொண்டு போக, தூரப்படுத்தி கொண்டு போக, வேகப்படுத்தி வேற விதத்துக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு செயல்படுத்தி இருக்கவே முடியாது எலியாவை. ஆனா இந்த பயம், இந்த வேதனை அவனை வேற ஒரு கட்டத்துக்கு தள்ளிட்டு போச்சு. ஆனா கர்த்தர் ஒரு நாளும் அவனை விட்டு போகவே இல்லை. ஆமேன். அந்த சூழ்நிலை, மனவேதனை, மனபாரம், ஒரு மனக்குழப்பம் அவனுக்கு இருந்தது உண்மைதான். அந்த டிப்ரெஷன்ல என்னதுன்னா அங்க போய் எங்கே போய் படுத்துக்கிட்டான்? சூரச்செடிக்கு கீழே படுத்துக்கிட்டான். சூரச்செடி 3 மீட்டருக்கு மேல வளராது. ஒரு 3 அடி 3.5 மேக்சிமம் 1 மீட்டர் அல்லது 1.5 மீட்டர், அதுக்கு மேல வளரவே வளராது. ஆனா அதனுடைய வேர் பற்றி பிடித்து அது வளர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா வேர் ஆழம் போயிட்டே இருக்கும். 60 அடி ஆழமாகும் வேறு. ஆனால் மரம் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் மேலக்கு வளரவே வளராது. ஆமேன். சரியான இடத்துல தான் படுத்தான். மேலே நம்ம இப்படி தான் அசைஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய ஆழமான வேர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை அசைக்க முடியாது. ஆமேன். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஒரே ஒரு நம்பிக்கை இப்போ அவனுக்கு மட்டும் தேவன் தான். மற்ற மேலே எல்லாமே ஃப்ளோட்டிங் தான். அவ்வளோ பெரிய சேலஞ்ச் விட்டவன்
பயந்து நடுங்குற சூழ்நிலைக்கு கத்துறேன்னா என்னை கொண்டு போட்டு விடுவாங்க, நான் ஒருத்தன் தான் இந்த இடத்துல இருக்கிறேன்னாரு. ஆண்டவருக்கு தெரியும் அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு. நீ மாத்திரம் இல்லை, உனக்கு மேலே 1000 பேர் இருக்காங்க, நீ இங்கே வந்து படுத்துட்டு இருக்கியாங்கிறதான் கடா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவன் போகிற வரைக்கும் விட்டுட்டாரு. எங்கே போனா சூரச்செடி கீழே படுத்துக்கிட்டான். பெயர்ஷபாவிலேருந்து அவன் போனது ஹோரேப் வரைக்கும் ஓடினான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பயங்கரமான டிஸ்டன்ஸ். ஆனால் அந்த பயங்கர டிஸ்டன்ஸில் ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன நடத்துக்கிறாராம், போகட்டும்னு விட்டுட்டாரு. ஆனால் என்ன நடுவில் படுத்துட்டாரு. சரி சாகட்டும்னு விடல ஆண்டவர். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆமேன். ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, நீங்கள் பயக்கலாம், வேதனைப்படலாம், பாரப்படலாம், விசுவாச வாழ்க்கையில் என்ன செய்யறது சொல்லி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் ஓடலாம். ஆண்டவர் உன்னை ஓட விடுவார், ஆனால் உன்னை சாக விட மாட்டார். ஆமேன். நல்லா புரிஞ்சா? ஆண்டவர் உன்னை ஓட விடுவாரு. எவ்வளோ ஓடுறீங்களோ ஓடுன்னு சொல்லுவாரு, ஆனால் உன்னைய சாகடிக்க மாட்டார். ஆமேன். எலியா ஓட விட்டாரு, ஆனால் பட்டினி போட விடல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நேரத்துக்கு இது மட்டும் கொடுத்துருவார். இருக்கிற போது சாப்பிடுங்கடா சாமிகளா, ஏன்னா நீ இதுவும் சாப்பிடலன்னா இன்னும் என்ன மறுதளிச்சிருவார். அதுக்காக உனக்கு நான் கொடுக்கறத ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கினான். இப்போ என்ன செஞ்சாரு? இப்போ காகத்தை அனுப்பல, ஏன்னா காக்காவெல்லாம் போச்சு. அவனுக்கு காக்கா ஃபெய்த்தெல்லாம் தாண்டி இப்போ என்னாச்சு, ஃபெய்த்து ஊசலாடிட்டு இருக்கிற சூழ்நிலைக்கு போகிற மாதிரி போயிடுச்சு. ஆனாலும் என்ன செய்யறான், ஆண்டவர் ஓரேபில் இருக்கிறாருன்னு ஓட ஆரம்பிச்சான். அவன் கூட தான் இருக்கிறாரு, ஓரேபில் இல்லை, உங்க கூட இருக்கிறாங்கிறார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவரை பார்க்க முடியல. இப்போ கம்ப்ளீட் பயம், திகில், ஜீவனை குறித்ததான ஒரு பயமும் வேதம் சொல்லுகிறது அவனை மூடிடுச்சு. நல்லா கவனிங்க. இந்த ஒரு பாயிண்ட் சொல்லி நம்மளுக்கு டைம் ஆனது. பரவாயில்ல, யூத் காத்திருக்கணும், யூத்தும் சேர்ந்துக்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பயம், திகில் எது இருந்தாலும் சரி, ஹோரேபில் போய் அந்த ஹோரேப் மலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் மறுபடியும் அவனுடைய செட்டில்மெண்ட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டான். என்னது? குகை. எங்கே போனாலும் அவர் குகைக்குள்ளே பூந்துக்குவார். அவர் வாழ்க்கையே குகையில் இருக்கு. அந்த குகையில் பூந்த உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த இடத்துல பயங்கரமான ஸ்டீரியோ எஃபெக்டில் என்ன செஞ்சாருங்க, சத்தத்தை உருவாக்கினார். பயங்கரமான சத்தம், இடிமுழக்கம், காற்று, அக்கினி. ஆமேன். ஆண்டவருக்கு இந்த நாளிலையும் பேச தெரியும். ஆமேன். இவனை அங்கேயே அந்த மாதிரி உருட்டி இருக்க தெரியும், ஆனால் உருட்டல, வரட்டும்னு விட்டுட்டாரு. ஓடுற வரைக்கும் ஓடட்டும். சாப்பிட்ட பலத்தில் 40 நாள் ஓடினானா, அந்த அளவுக்கு சாப்பிட்ருக்கான். அது தூதர்கள் கொடுத்த அப்பம், டைரக்டான பணியாரம் அவனுக்கு பரலோகத்திலிருந்தே வந்துருச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஆகாரம் கொடுத்து 40 days அவனுக்கு போட்டு வர வச்சுட்டார் ஆண்டவருடைய செட்டில்மெண்ட்டுக்கு. அங்கே இடி முழுக்க அது இதுன்னு விழுந்தோடனே, அட வெளியிலேயே ஒழுங்காக இருந்திருக்கலாம், இங்கே வந்தால் இங்கே இடிக்குதுண்ணா. எல்லாமே காற்று மழை இருக்கிற மாதிரி அக்கினியில் அந்த இடத்துல ஆண்டவர் சைலண்ட்டாக அவனோடு கூட பேசினாராம். ஆமேன். மெல்லிய சத்தத்தில், எலியா உனக்கு இங்கே என்ன வேலைன்னு நீங்கள் வந்து உட்காந்துருக்குற அப்படின்னு சொன்னார். அப்போ தான் ஆண்டவர் காமிச்சாரு, எங்கே போனாலும் என்னை மட்டும்தானே நீ மெடிடேட் பண்ண முடியுது, அதுக்கு ஒழுங்காக அங்கேயே மெடிடேட் பண்ணிருக்கலாம்ல. ஆமேன். எங்கே போனாலும் நீ வேற ஒருத்தரை தேடி ஓட முடியல, வேற ஒரு காரியத்தை சொல்ல முடியல, வேற இடத்துல போய் நீ பரிந்து பேசுறதுக்காக செய்யவும் முடியலையே. இப்போ எங்கே போனாலும் நான் தானே உங்கள்கிட்ட பேசணும். ஆமேன். சைலண்டாக பேசணும். ஆண்டவர் மெதுவாக மெல்லிய காட்டில் பேசணும். உனக்கு இங்கே என்ன வேலை, உன்னை விட 1000 பேர் அங்கே வச்சிருக்கிறேன், ஆனால் உன்னைத்தான் உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். இன்னும் உனக்கு பெரிய தரிசனம் இருக்க, நீ எதுக்கு இங்கே இருக்க வேண்டிய அவசியம், திரும்பி மறுபடியும் ஓடே. ஆமேன். 40 நாள் மக்குன்னு வந்தேனேன்றவரே, மறுபடியும் 40 நாள் போ. நான் வந்து உன்னை வர சொல்லல, நீயா வந்த, மறுபடியும் திரும்பி போ. அதான் ஆண்டவர் போக விட்டுருவார், எவ்வளவும் போக விடுவார், திருப்பி ஓடவும் விடுவார். ஆனால் ஒன்று, நடத்தாமல் இருக்க மாட்டார். அது மட்டும் புரிஞ்சுக்கணும். மெல்லிய காத்துலேயோ சத்தத்துலேயோ இடி முழக்கத்துலேயோ அக்கினியில் எல்லாமே வரலாம், ஆனால் உன்னை நடத்தாமல் ஒரு நாள் விடுறதில்ல. அதனால தான் சொல்கிறாரு, உடனே என் கூடயே எப்பவும் நடக்க ஆரம்பிச்சிடு. ஆமேன். எங்கேயும் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. என்னோடு கூட நீ நடந்து போ, என்னோடு கூட நீ இருக்க ஆரம்பி, என்னோடு விசுவாசத்தில் உறுதியாக நிற்க ஆரம்பி. ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. உனக்கு இந்த வேர்ல்டில் மரணம்னு யார் எழுதுனா, நானே எழுதலை, எப்படி அவன் எழுத முடியும்னு கேட்டாரான். ஆமே, நானே உனக்கு மரணம்னு எழுதலையே, உனக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் நான் எழுதவே இல்லையே, ரெக்கார்ட்லேயே டெத்துன்னு இல்லையே.
ஜெசபேல் எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? ஆமேன், ஆமேன். அவளுடைய பிரேதத்தை எப்படி சாப்பிடுதுன்னு நீ பார்க்க போறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவருடைய பிரேதம் எப்படி சாப்பிடும்? நாய் சாப்பிடும். பார்க்க பாரு. கர்த்தருடைய ஆவியானவர் செய்வர். உன்னைய ஒருத்தனாலும் கொள்ள முடியாது. பாருங்க, வாக்கு தத்தம். ஏன்னா எங்க விசுவாசத்துல பயந்து அதிருப்தியில அல்லது அவ்விசுவாசத்துல கூட ஓடி இருந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு, ஆண்டவரை விட்டு அவனும் ஓடலை, அவரும் இவனை விட்டு போகவும் இல்லை. இது ரெண்டும் இருந்துச்சுன்னா கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த வேண்டிய இடத்துல டைம் டிலே ஆனாலும் கொண்டு போய் நிறுத்திடுவார். ஆனால் டிலே இல்லாதபடிக்கு பார்க்கறது உங்களுடைய என்னுடைய வேலை. அந்த டிலே பாவத்தை தான் கொண்டு வருமே ஒழிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. ஆனால் டிலே இல்லைன்னா நிச்சயமா அடுத்த கட்டம் வாக்குத்தத்தத்தில் சுதந்திரிக்க கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம்மா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில தேவனுடைய ஆவியானவருடைய வார்த்தை வல்லமை எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு அணுவாக ஆண்டவரே உச்சந்தலை தொட்டு உள்ளங்கால் முதல் எங்கள் சிந்தை, எண்ணம், செயல்கள், ஆண்டவரே நடக்கைகள் எல்லாவற்றிலும் என் தேவன் நீர் ஆளுகை செய்ய வேண்டுமா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும், உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும், உம்முடைய சித்தத்தை கண்டுபிடிக்கக்கூடிய தெய்வ ஞானத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அந்த கிருபையிலே நாங்கள் வளர்ந்து செயல்பட கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தி உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை உருவாக்கி நீ கொண்டு போக வேண்டுமாய் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்க. காத்து நீ பலப்படுத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் மந்த அனைவரோடும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.